உங்க வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல கான்கிரீட் வைப்ரேட்டர் மிஷின் யூஸ் பண்ணலனா உங்க பில்டிங் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை அடையவே அடையாதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்க வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ல உங்க பில்டர் கிட்ட கேட்க வேண்டிய 30 கேள்விகள்ல இன்னைக்கு கேள்வி நம்பர் 6. எங்க வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ல கான்கிரீட்னு ஒன்னு போட்டா அது ஃபூட்டிங் கான்கிரீட், பிளிந்திம் கான்கிரீட், ரூஃப் கான்கிரீட், காலம் கான்கிரீட்னு எந்த கான்கிரீட் போட்டாலும் அதுக்கு நீங்க வைப்ரேட்டர் மிஷின் போட்டு காம்பாக்ட் பண்ணுவீங்களா இல்ல குச்சி வச்சோ கம்பி வச்சோ குத்துவீங்களா அப்படின்னு கேட்டுருங்க. ஏன்னா என்னதான் நீங்க நல்ல சிமெண்ட் நல்ல ஸ்டீலை யூஸ் பண்ணி கான்கிரீட் பண்ணாலும் வைப்ரேட்டர் மிஷின் யூஸ் பண்ணி நீங்க காம்பாக்ட் பண்ணாதான் கான்கிரீட் குள்ள இருக்கிற ஏர் வாய்ஸ் எல்லாம் வெளியே ரிலீஸ் ஆகி ஒரு டென்சிஃபையான நல்ல அடர்த்தியான கான்கிரீட் கிடைக்கும். அப்பதான் அந்த காலமோ பிளிந்த் பீமோ ரூஃப் பீமோ நல்ல ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ணும். அதனால உங்களோட வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ல எந்த கான்கிரீட் பண்ணாலும் வைப்ரேட்டர் மிஷின் யூஸ் பண்ணுங்க. இந்த கேள்வியை நீங்க கேட்க தவறிட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல வைப்ரேட்டர் நீங்க வாங்கி தர்ற மாதிரி இருக்கும், இல்ல அதுக்கு ரெண்ட் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும், இல்லனா உங்க பில்டர் அந்த வைப்ரேட்டர் வாங்கி கொடுத்துறேன் ஆனா அந்த வைப்ரேட்டர் போடுற லேபரோட சார்ஜ் நீங்க பே பண்ணுங்க இப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல நீங்க நிறைய சங்கடங்களை ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடு கட்ட போற உங்க நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் பத்தின ஃபுல் டீடைல்டு வீடியோ யூடியூப்ல இருக்கு, அந்த வீடியோவை பாருங்க. ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.